பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வரக்கூடிய மே மாதம் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி கடகராசி கடகலக்ன நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த பார்க்க போறோம். இந்த மே மாதத்துல கடகராசி கடகலக்ன நண்பர்களுக்கு உண்டான கல்வி நிலை, உடல் ஆரோக்கியம், தொழில், வேலை வாய்ப்புகள், பொருளாதாரம், திருமண வாழ்க்கையில இருக்கக்கூடிய நன்மை தீமை, அதே போல குழந்தை பேரு, குழந்தைகளை எப்படி பார்த்துக்கிறது, மேலும் உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட சூழல்கள் எப்போது, ஏதாவது இருக்கா இந்த மாசத்துல அப்படிங்கிற மாதிரி இந்த பதிவு முழுமையா பார்க்க போறோம். அதற்கு முன்பு இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரக நிலைகள் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் உண்டு. அதே போல ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திரனும், ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்துல செவ்வாய் ராகு புதன் இணைவும், ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியனும் சுக்கிரனும் இணைவும், ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான். ஆமாங்க, மே மாசம் 1ஆம் தேதி உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆயிடுவார். லாபத்துல குரு இருக்கக்கூடிய ஒரு மாதம் இல்ல, அடுத்த மே மாசம் வரைக்கும் 2025 மே வரைக்கும் குரு லாபத்துல தான் இருக்க போறாரு. அதிசார பயிற்சி அப்படி இப்படின்னு எதுவுமே கிடையாது, ரிஷபத்துக்குள்ளே இருக்க போறார். ஸோ இது ஒரு நல்ல விஷயம் அதுக்கு கடகராசி கடகலக்கணத்திற்கு இது ஒரு நல்ல விஷயம். ஓகே, இப்போ கடகராசி கடகலக்கணத்திற்கு கல்வி நிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்துடலாம். ஏன்னா இந்த மே மாதம் எல்லாம் லீவில் இருப்போம், எக்ஸ்ட்ரா கோர்சஸ் எல்லாம் ஜாயின் பண்ணலாம், ஏதாவது புதுசாக கற்றுக்கலாம்னு நினைப்போம், அடுத்து என்ன படிக்க போகலாம் அப்படிங்கிறதெல்லாம் சூஸ் பண்ணுறதுக்கு உண்டான சூழல்கள்லாம் இருந்துட்டு இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது கல்வி அப்படிங்கிற விஷயம் பார்க்கும்போது அடிப்படை கல்வி குழந்தைகள் படிச்சுட்டு இருக்காங்க, ஒரு பேசிக் நாலேஜ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கணும் அப்படின்னா 2ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்துல திக்பலம் பெற்று உச்சம் அடையக்கூடிய ஒரு சூழல். எந்த கடகராசி கடகலக்கணமாக இருந்தாலும் சரி, சூரியன் சிம்மத்திலோ அல்லது மேஷத்திலோ இருந்தால் அவங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு சூரியனுக்கு உண்டு. ஸோ சிம்மத்தை காட்டிலும் மேஷத்தில் இருக்கிறது இன்னும் உயர்வா சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு. அந்த அமைப்பு அப்படிங்கிறது இந்த மாதம் கடகராசிக்கு வரப்போகுது. அப்போ ஆரம்ப கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல எந்த விதமான தடைதாமதங்களும் இருக்காது. புதுசாக ஏதாவது நாலேஜ் கெயின் பண்ணிக்கணும், சின்ன சின்ன கோர்சஸ் ஏதாவது படிக்கணும் அப்படின்னாலும் இந்த மாதம் அது உங்களுக்கு நல்ல வழியில வழிவிடும். இப்போ படிக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்லதொரு பேக் போனாக இருக்கும். அடுத்தடுத்து படிக்கக்கூடிய விஷயங்களுக்கு உங்களுடைய கரியரில் எஜுகேஷனில் அது கண்டிப்பாக ஒரு பெரிய பேக் போனாக இருக்கும். முன்னாடி அது தெரிஞ்சதுனால உங்களுக்கு நல்ல ஒரு பேர் புகழ் அந்தஸ்து படிப்பு ரீதியாக கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகளுக்கு வெரி குட், நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்றதாகட்டும், அடுத்தடுத்து படிக்கக்கூடிய விஷயங்களை நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு இது ஒரு பேக் போனாக இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு பாருங்க. அதே போல ஆரம்ப கல்வி ஒரு 8வது 10வது வரைக்கும் படிச்சிருக்கீங்கன்னா 10th ரிசல்ட் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இது இந்த காலகட்டம் உங்களுக்கு நினைத்த மதிப்பெண் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது, அதுக்குண்டான பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் உங்கள்கிட்ட. ஸோ அதெல்லாமே நல்லா இருக்கு. முன்னாடி அதை செஞ்சிருப்பீங்க. ஏன்னா சனி ராகு உங்களெல்லாம் தாண்டி தான் சூரியன் வந்திருக்காரு. கொஞ்சம் அடிபட்டு வந்தாலும் அது பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சூழல் இப்போது. அடுத்த உடல் ஆரோக்கியம் எப்படி சார் இருக்க போகுது? சரியா, ஆரம்ப கல்வி சொல்லிட்டோம், மேற்கல்வி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கணும் இல்லையா? அப்போ காலேஜ் படிச்சிருக்க நபர்களுக்கு இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, சுக்கிரன், அந்த சுக்கிர பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்துல சுக்கிரன் சூரியனோட கூடி இருக்கிறாரு. நல்ல விஷயம். இந்த 19/5/2024 மேஷத்து ரிஷபத்துக்கு வரார், லாபஸ்தானத்துக்கு போறாரு, அதுவும் நல்ல விஷயம். 10ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்திலும் 4ஆம் அதிபதி பயணிக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது உயர்கல்விக்கும் சாதகமான அமைப்பு அப்படிங்கிறது சொல்லுது. வண்டி வாகனம் வீடு சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது மாற்றங்களை செய்யணும்னு நினைச்சா இந்த காலகட்டம் செய்துக்கிடலாம், அது உங்களுக்கு சாதகமா இருக்கும். ரொம்ப லாபத்தை எதிர்பார்க்காதீங்க, அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. பெரிய லாபத்தை எதிர்பார்க்கும் போது மாத இறுதியில பெண்கள் மூலமாக சில பாதகமான சூழல்களும் உருவாகுது, அதில் மட்டும் கவனம். அதுவும் முக்கியமா குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் மூலமாக. ரைட், ஓகே. அடுத்ததான் உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்க போகுதுன்னா, உடல் ஆரோக்கியத்தை பற்றி எந்த கவலையும் வேண்டாம். முதல்ல சூரியனோடு இருக்கக்கூடிய சுக்கிரன் 4ஆம் அதிபதி, அடுத்தது குருவோட போய் இணைய போறார். இப்போ உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது சீராக இருக்கக்கூடிய ஒரு சூழல். வயசானவங்களுக்கெல்லாம் மருந்து மாத்திரை எடுத்துட்டு இருக்கோம், இன்னும் கொஞ்சம் உடல் தேறி வருமா அப்படிங்கிற ஒரு எண்ணமெல்லாம் இருந்துட்டு இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு கட்டாயம் உடல் தேறி வரக்கூடிய ஒரு அமைப்பு. உங்களுடைய சுய ஜாதக அமைப்படி 6ஆம் அதிபதியோ 8ஆம் அதிபதியோ 6 கூடிய 8 கூடிய தசாபுத்தி அந்தரங்களாக நடந்துட்டு இருந்ததுன்னா அதில் மாற்றங்கள் சின்னது நடக்கலாம். ஆனால் கோச்சாரம் அப்படிங்கிறது முழுச சப்போர்ட் பண்ணுது உங்களுடைய ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு. ஸோ அப்போ உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத சொல்லுது. நிறைய தண்ணீர் குடிங்க, நீர் ஆகாரங்களை அதிகமாக எடுத்துக்கோங்க அப்படிங்கிற விஷயங்களை சொல்லுது. உடம்புல நீர்ச்சத்து மட்டும் கொஞ்சம் குறைஞ்சு போகிறதுக்குண்டான ஒரு சூழலை காட்டும். ஸோ அதனால் நீராகங்கிற நிறைய எடுத்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு கடகராசி. சுயதொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு கடகராசிக்கு அஷ்டமச்சனி 10ஆம் இடத்துல ஆனால் சூரியன் திக்பலமாக இருக்கிறார். அஷ்டமச்சனியை தாண்டி சில முக்கியமான நபர்களினுடைய உதவியால், முகம் தெரியாத நபர்களுடைய உதவியால் உங்களுடைய தொழிலை ஒரு நல்ல நிலைக்கு மாற்றிக்கொள்வதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். அதே மாதிரி நம்ம 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் 9ஆம் இடத்துல இருக்கார். தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படக்கூடிய ஒரு சூழல். ஸோ இந்த அமைப்புகள் என்ன பண்ணுதுன்னா உங்களுடைய தொழிலை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்திட்டு போகும்.
ஆனால் ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ கோச்சாரத்தில் அந்த சூரியனுடைய அமைப்பும் செவ்வாயினுடைய அமைப்பும் சாதகமாக இருக்கிறதுனால தொழிலில் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், இல்லை புதுசாக ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருக்கக்கூடிய காசை தொழிலில் போட வேண்டாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆல்ரெடி தொழில் மூலமாக வந்த லாபத்தை மீண்டும் தொழிலில் போடுறது அப்படிங்கிறது புத்திசாலித்தனம். கையில் இருக்க காசை இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் அது ஏதோ ஒரு வகையில் பாதிப்பை தந்தே தீரும். ஏன்னா இந்த மாதம் சப்போர்ட்டாக இருக்குது, அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தேவை இல்லையா? அடுத்த செவ்வாய் உங்களுக்கு ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு திக்பலம் அடைவார். அதுவும் சாதகமான அமைப்பு தான். இருந்தாலும் சில நேரங்களில் அந்த சனியினுடைய தாக்கம் அப்படின்னு சொல்கிறது, சனியினுடைய பார்வை அப்படிங்கிற ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால சில தொந்தரவுகளும் உண்டு. அப்போது கிடைக்கிற லாபத்தை இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுங்கள். புதுசாக கையிலேருந்து காசை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஆனால் தொழில் சார்ந்த விஷயங்களில் எவ்வளவு எதிர்ப்புகள் இருந்தாலும் சரி அத்தனையும் தும்சம் பண்ணி ஜெயிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. தொழிலில் உங்களுக்கு உண்டான அங்கீகாரம், உங்களுக்கு உண்டான பேர் தனிச்சு நிற்கக்கூடிய ஒரு அமைப்பு. கண்டிப்பாக அது உங்களுக்கு உண்டான ஒரு நல்ல பேர் கூட இந்த மாதம் எடுத்து கொடுத்துரும். இவருனா இப்படி தான் இருப்பார், இந்த அளவுக்கு கெத்தாக இருப்பார், சொன்ன காரியத்தை கரெக்டாக செஞ்சு கொடுத்துருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை உருவாக்கி கொடுத்துரும். அடுத்ததாக வேலைக்கு போகிற நபர்களுக்கும் இதுக்கு முன்னாடி ரொம்ப பிரச்சனை இருந்ததுங்க. கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, ஊறப்பட்ட பிரச்சனை, சொல்லி மாளாமல் பயங்கரமான அழுத்தங்களில் கடகராசி இருந்திருந்தது. அது முக்கியமாக வேலைக்கு போகிற கூடிய நபர்களுக்கு. ஆனால் இந்த மே மாதம் குரு பயிற்சி ஆகுது. குரு 6ஆம் அதிபதியாகி 11ஆம் பாவத்துக்கு வர்றார் அப்படிங்கும்போது, லாபஸ்தானத்துக்கு வர்றார் அப்படிங்கும்போது ஒரு நல்ல விஷயம். இப்போ வேலையில் எவ்வளவு அழுத்தங்கள் இருந்தாலும் சரி அதை சமாளித்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர்ந்து போகிறதுக்கு உண்டான வேலையை இந்த குரு பகவான் உங்களுக்கு செய்து கொடுப்பார். 6ஆம் அதிபதி 11 இருக்கிறது. வேலையில் இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி நல்லதொரு லாப நோக்கோடு உங்களுடைய வேலை நகர்வதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது. வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களுக்கு ஏதாவது முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த முயற்சி உங்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குது. குழந்தைகளின் மூலமாக நல்லதொரு லாபம் உண்டாகக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது. உங்களுடைய அதிகாரத்தை, உங்களுடைய செல்வாக்கை சரியான இடத்தில் சரியான நேரத்தில் பயன்படுத்தி உங்களுக்கு வேலையில் இருந்த பிரச்சனைகளை நீக்கிக் கொள்ளும் சூழல்களையும் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது. அதை சரியாக கையாண்டு உங்களுடைய பிரச்சனைகள் நீக்கிக் கொள்வது உங்கள் கையில். ஏன்னா குரு பகவான் உரிச்சு வாழைப்பழமெல்லாம் எடுத்து வாயில வைக்க மாட்டார். இப்படிதான் வழிகாட்டுவார், அட்வைஸ் பண்ணுவார். அவர் அட்வைஸ் பிரியர். அதுக்குண்டான அட்வைஸ் எப்படியோ ஒரு பக்கம் கிடைக்கும், அதை அப்படியே கரெக்டாக கிராப் பண்ணி அதை கொஞ்சம் பாலிஷ்டாக நீங்கள் ஒர்க் பண்ணினீங்கன்னா ஜெயிச்சிடலாம். வேலையை பொறுத்தளவுக்கு எந்த குறைபாடுகளும் இல்லை. அடுத்ததான் பொருளாதார நிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, 2ஆம் அதிபதி சூரிய பகவான் சூரியன் ராசிக்கு 10ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறார். பொருளாதாரத்துக்கு குறையில்லை. சூரியன் அடுத்து பயணிக்கக்கூடிய அமைப்பு குருவை நோக்கி இருக்குது. சூரியன் கூடவே சுக்கிரனும் இருக்கிறார். அப்போது 2 பொருளாதார கிரகங்களினுடைய தொடர்பு சூரிய பகவானுக்கு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதிக்கு கிடைக்குது. என்ன சனியினுடைய பார்வை அதுக்கு இருந்துகிட்டே இருக்கிறதுனால இந்த கிடைக்கக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது முன்னுக்கு பின், அதாவது இன்னைக்கு 2 நாள் வேலை செய்வீங்க, 2 நாளுடைய அந்த ஆதாயம் அப்படிங்கிறது ஒரு 2 நாள் கழிச்சு கிடைக்கும். உடனுக்குடனே கிடைக்காது, அவ்வளோதான். ஆனால் பணம் கிடைக்காம போகாது. பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு கட்டாயம் உண்டு. கிடைக்கிற காசை சேமித்து வைக்கக்கூடிய அமைப்பும் உண்டு. செலவுகளை குறைத்து சேமிப்பை அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல்களும் உண்டு. சரி, ஏதாவது மருத்துவ செலவுகள், விரைய செலவுகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால் நல்லா பாருங்கள். 12ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் நீசமாக உட்கார்ந்துருக்கார். 10ஆம் தேதி தான் புதன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வர்றார். 2 கூடையரோட சேர்றார். அப்படிங்கும்போது ஒரு நல்ல விஷயம்தான். அப்போ தொழிலில் அலைச்சல்கள் ஏதாவது இருக்குமே தவிர செலவுகள் வராது. மேக்ஸிமம் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிடுவீங்க. இருந்தாலும் அந்த 10/5/2024 31/5/2024 வரைக்கும் புதன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்து தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது தொழில் சம்பந்தமான புது முடிவுகள் எதுவும் எடுக்காமல் இருப்பது நல்லது. ஏன்னா தொழில் சார்ந்த விஷயங்களில் புது முடிவுகள் எடுக்கும்போது அது உங்களுக்கு தேவையில்லாத அலைச்சலை கொடுத்தது. சில நேரங்களில் நண்பர்களாலையும் பார்ட்னர்னாலையும் சில செலவுகளையும் அது கொடுக்குது அப்படிங்கிறத சொல்லுது. ஸோ அந்த அளவுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தால் போதுமானது. 10ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உண்டு அப்படிங்கிறத சொல்லுது. ரைட். திருமண வாழ்க்கை, மன வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு கேட்டுட்டா கடகராசிக்கு ஆல்ரெடி கொஞ்சம் தொந்தரவுகள் தான். 7ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் 8ஆம் இடத்துக்கு போயாச்சு. கணவன் மனைவிக்குள்ள நிறைய சங்கடங்கள், சலிப்புகள், போராட்டம், ஒரு வருமானம் சம்பந்தமான விஷயங்களில் தொந்தரவுகள், தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபட்டு நம்மளை அறியாமல் தேவையில்லாத வார்த்தைகளை பேசி அதன் மூலமாக சில தொந்தரவுகள், பெண்களுக்கு எதுக்கடா அந்த கல்யாணம் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு எண்ணமெல்லாம் இருந்திருக்கும். ஸோ அதையெல்லாம் கொஞ்சம் நம்ம சமாளிக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை வந்துடுது. மே 1ஆம் தேதியிலிருந்து கணவன் மனைவிக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை தாண்டி ஒரு சிறிய அழுத்தம் கிடைப்பதற்குண்டான ஒரு சூழலை சொல்கிறது. என்ன காரணம் அப்படின்னா, அந்த ராசிக்கு 7ஆம் இடம், உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான மகர ராசிக்கு குருவினுடைய பார்வை கிடைச்சிடுது. 1ஆம் தேதியிலேருந்தே மாற்றம் வர்றது. ஸோ அப்போது ஒரு பெரிய மனிதனுடைய ஆதரவு, அவர்களுடைய அறிவுரையின் பேரில் நடக்கும்போது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் 90% குறைஞ்சிடுது. இங்கே என்னென்னா,
உங்களுடைய வாழ்க்கை துணை கொஞ்சம் பிடிவாதமாக தன்னுடைய குடும்பம், தன்னுடைய சம்பாத்தியம், தான் சொன்ன விஷயங்கள் நடக்கணும் அப்படிங்கிறதுல பிடிவாதமாக இருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ சரி, ஓகே, நீ சொல்கிறதா நடக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் போதுமானது. அந்த விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மையை அந்த குரு பகவான் கொடுப்பார் அப்படிங்கிறத சொல்லுது. குடும்பத்துக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் குடும்பாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் குடும்பத்தில் இருந்து வந்த பிளவுகள் நீங்கி எல்லாரும் ஒற்றுமையாகிறதுக்குண்டான வேலையை அந்த சூரிய பகவானும் செய்கிறார். இப்போ சொன்ன விஷயங்கள்ல நிறைய பாசிட்டிவ் இருக்குது, சின்ன சின்ன நெகட்டிவ்ல இருக்குது. அப்போ அந்த நெகட்டிவை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அருகில் இருக்கக்கூடிய துர்க்கை வழிபாடு, வியாழக்கிழமை நாள் இல்லைன்னா நீங்கள் பிறந்த கிழமை அன்னைக்கும் நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கும் அந்த துர்க்கை வழிபாடு செய்துட்டு வரது நல்லது. துர்க்கைக்கு 3 எலுமிச்சங்கனி 2 நல்லெண்ண தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு வர இருக்கக்கூடிய 80% பிரச்சனை கோவில்லையே நீங்கிடும், ஃப்ரெஷ் ஆகிடுவீங்க. மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.